இன்றைய கர்த்தருக்கு விரோதமாய் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 29ல 32 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியே என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்குல இருக்கிற சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எல்லா முதற்பேர் அனைத்தையும் மிருகஜீவன்கள் தலையிட்டு அனைத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, அழிக்கிறாங்க. அப்போ பார்வோனும் அவன் ஊழியக்காரர் எகிப்தியர் எல்லாரும் இந்த ஆற்றிலே எழுந்திருக்காங்க. மகா குக்குரல் எகிப்தில் உண்டாகுது. உடனே பார்வோன் என்ன பண்றான்னா, மோசையும் ஆரோனையும் அனுப்பிட்டு, நீங்க இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் என் ஜனங்களை விட்டு போங்க, உங்களுக்கு சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, உங்க ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு போங்க, என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொன்னான். அப்போ ஃபர்ஸ்டே பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தலைன்னா இவ்வளோ பெரிய அழிவு அவங்க வாழ்க்கையில வந்திருக்காது. இன்னைக்கு நம்ம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, கர்த்தருக்கு விரோதமா நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிகிற இருதயம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணா, நம்ம இருதயத்தை ஏசப்பா கரத்துல கொடுக்கணும். நம்மளால முடியாது, ஆனா நம்மளை படைச்ச தேவனால் நமக்கு உதவி செய்ய முடியும். அவரை உதவி செய்யும்போது நிச்சயமா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். இருதயத்தை கடினப்படுத்த மாட்டோம். இன்னைக்கும் பார்வோனை போல இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதயத்தை ஏசப்பா கொடுங்க. அவருடைய சித்தத்தை செய்யுங்க. அவருக்கு கீழ்ப்படிங்க. நீங்க ஆஸ்வாதமா இருப்பீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. உண்டாகட்டும்.